ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது எப்படி நம்ம சாயிலை ஃபெர்டிலைஸ் பண்ணுறது, சாயிலோட ஃபெர்டிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம செஞ்சுருக்க ஒரு லிக்விட் தான் லேப், அதாவது லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா. நம்ம மாடி தோட்டத்தில் நம்ம பாட்டில் தான் நம்ம செடி வச்சுருப்போம். அந்த மண்ணை நம்ம அடிக்கடி சேஞ்ச் பண்ணவும் மாட்டோம். அதே மண்ணை திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுவோம். பயோ ஃபெர்டிலைசரோ எதுவோ சேர்த்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனாலும் வெளியில் உள்ள மண்ணோட தன்மை நம்மளோட பாட்டில் இருக்காது. நம்ம கீழே வச்சுருக்க செடி நல்லா தளன்னு உழைச்சிருக்கோம். ஆனால் நம்ம பாட்டில் போட்டு வைக்கிற செடி அந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்காது. இதை நம்ம நிறைய தடவை நோட்டீஸ் பண்ணியிருப்போம். அதனால் நம்ம சாயிலை எப்படி ஃபெர்டிலைஸ் பண்ணுறது, எப்படி அதனோட ஃபெர்டிலிட்டியை அதிகப்படுத்துறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதை எப்படி செய்யலான்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதை செஞ்சால் என்னென்ன யூஸு அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு நீங்கள் 1 கிளாஸ் அரிசியை எடுத்துக்கோங்க. அதில் 1 கிளாஸ் தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சாதத்துக்கெலாம் அரிசி களைவோம்ல, அதுமாதிரி நல்லா களைஞ்சி அந்த தண்ணியை ஊற்றிக்கோங்க. இது அரிசி களைஞ்ச தண்ணி. இது 1 கப் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு கண்ணாடி ஜாரில் ஊற்றிக்கலாம். இது கிளாஸ் ஜாராக இருந்தால் நல்லது. அதுக்கப்புறம் இது கூட 3 கிளாஸ் நீங்கள் பால் எடுத்துக்கணும். நீங்கள் எந்த கிளாஸில் அரிசி கழுவுன தண்ணி எடுத்தீங்களோ அதே கிளாஸை வச்சு அளந்துக்கோங்க. 1 கிளாஸ் அரிசி கழுவுன தண்ணினா 3 கிளாஸ் பால். இந்த பால் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற பாலாக இருந்தால் ரொம்ப நல்லது. அந்த பாலை ஊற்றினோன்னா நம்மளோட ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் ஈஸியாக நடக்கும். இதை ரெண்டையும் கலந்து நம்ம வச்சுக்கலாம். இதை செஞ்சு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் 6 மாதம் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்போ நம்ம செடிகளுக்கு ஊற்றணும்னு தோணுதோ அப்போ நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வேலைக்கு போகிறவங்க செடிக்கு ஃபெர்டிலைசர் செய்ய முடியல, டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் இதை ஈஸியாக செஞ்சு வச்சுக்கலாம். இப்படி 2-3 ஃபெர்டிலைசர் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறது மாதிரி நம்ம செஞ்சு வச்சிட்டோன்னா நம்ம 6 மந்த்ஸ்லேருந்து 1 இயர் வரைக்கும் இந்த ஃபெர்டிலைசரை பற்றி கவலை இல்லாமல் இருக்கலாம். நான் ஊற்றும் போது பால் கொஞ்சம் சிந்திடுச்சு. அதை நான் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சிட்டேன். இப்போ இதுக்கு மேலே நீங்கள் இந்த பாட்டிலோட ஜாரோட மூடியை வச்சு நீங்கள் மூட வேண்டாம். அதுக்கு பதில் நீங்கள் ஒரு பேப்பர் வச்சு ரப்பர் பேண்ட் போட்டு கட்டிக்கலாம். அப்படி இல்லாட்டா ஒரு மெல்லிய காட்டன் கிளாத்தை வச்சு ஒரு கயிறு மாதிரி எதையாவது ஒன்று வச்சு நீங்கள் சின்ன நாட் போட்டு வச்சுக்கலாம். அப்போ தான் அதில் ஏர் சர்க்குலேஷன் நடக்கும். இதை நிழலான இடத்துல வைக்கணும். இது ஒரு 5 days அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் எப்படி ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ 5 days கழித்து இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. 5 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜார் இப்படி இருக்கும். என்னோடய வீடியோவில் அது எடுக்கும் போது கட் ஆகிடுச்சு, அதனால் நான் பிக்சரை மட்டும் காட்டுறேன். இப்போ இந்த ஃப்ளோட்டிங் போர்ஷன் இருக்குல்ல, அதில் ஃபேட், ஸ்டார்ச், கார்போஹைட்ரேட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. கீழே உள்ள போர்ஷன் வேஸ்ட், அது நமக்கு தேவையில்லை. இப்போ நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ வடிகட்டின இது லிக்விட் எப்படி இருக்குது, அந்த மேலே உள்ள போர்ஷனை நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதை உங்கள் கம்போஸ்ட் பின்னில் யூஸ் பண்ணணும்னா நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அதை விட்டுறலாம். இப்போ எவ்வளோ நீங்கள் வடிகட்டி வச்ச அந்த லிக்விட் எவ்வளோ இருக்கோ அதுக்கு சமமாக நீங்கள் வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ இதில் சேர்த்துக்கலாம். இதை இப்படி சேர்த்து வைக்கிறதுனால இதை நம்ம 6 மாதம் வரைக்கும் கெடாமல் வச்சுருக்கலாம். வெளியிலையும் வச்சுருக்கலான்னு சொல்கிறாங்க. ஆனால் அது எத்தனை நாள் இருக்கும்னு எனக்கு தெரியல. அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிறது சேஃப். நான் இதை ஃப்ரிட்ஜில் தான் வைக்க போகிறேன். இது கூட ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஜாகரி யூஸ் பண்ணியிருக்கேன். ஜாகரி கொஞ்சம் இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் அதிகமானாலும் பரவாயில்ல. ஏன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் தான் சேவ் பண்ண போகிறோம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் 1 லிட்டர் அளவுள்ள தண்ணீரில் 2.5 ml அளவுக்கு இதை ஊற்றிருக்கேன். நீங்கள் ஜாகரிலாம் கலக்காமல் வச்சுருந்தீங்கன்னா 1 லிட்டர் தண்ணிக்கு 1 ml போதும். நம்ம இப்போ ஜாகரியும் கலந்துருக்கிறதுனால நான் 2.5 ml அளவுக்கு ஊற்றிருக்கேன். இதை நீங்கள்
வெல்லம் கலந்தும் யூஸ் பண்ணலாம், கலக்காமலேயும் யூஸ் பண்ணலாம். அது நம்மளோட விருப்பம்தான். ஆனால் வெல்லம் கலந்து வச்சா அதனோட செல்ஃப் லைஃப் ஜாஸ்தியாக இருக்கும்னால நான் கலந்து வச்சுருக்கேன். இதை உங்கள் செடியோட அளவை பொறுத்து நீங்கள் ஊற்றிக்கணும். சின்ன செடியாக இருந்தால் 2.5 ml அளவுக்கு ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் பெருசாக இருந்தால் 5 ml வரைக்கும் ஊற்றிக்கலாம். இது வெல்லம் கலந்து வச்ச அளவுக்கு. கலக்காமல் இருந்துச்சுன்னா 1 ml 1 லிட்டருக்கு. இதை எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு சொன்னோன்னா, இதை நீங்கள் மண்ணில் நல்லா ஊற்றும் போது உங்களோட சாயில் ஃபெர்டிலிட்டி அதிகமாகும். அதாவது உங்களோட மண் வந்து டைட்டாக இல்லாமல் லூஸ் ஆகும். இதை நம்ம செடிகளுக்கு அடிக்கும்போது நம்மளோட செடிகளோட growth அதிகமாகும். அதாவது செடிகளோட ஆரம்ப கால வளர்ச்சி அதிகமாகும். அதனால் நிறைய இலைகளும் கிளைகளும் உங்கள் செடிகளுக்கு வரும். அதே மாதிரி இதை யூஸ் பண்ணும் போது நீங்கள் வந்து கொஞ்சம் செடியோட லைஃப் முடியக்கூடிய டைமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் அளவை குறைச்சிக்கோங்க. ஆரம்பத்தில் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள், அப்புறம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இதை வாரத்தில் ஒரு நாள் அதே மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். 4 வாரம் தொடர்ந்து கொடுங்க. அதுக்கப்புறம் எப்படி உங்கள் செடியோட வளர்ச்சி இருக்குங்கிறத பொறுத்துட்டு நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள். இதை உங்கள் கம்போஸ்ட் பின்லேயும் நீங்கள் வந்து தெளித்து விடலாம். இதனால் அதனோட ஸ்மெல் கம்மியாகும். அது மட்டும் இல்லாமல் அந்த கம்போஸ்டிங் ப்ராசஸும் குயிக்காகும். இதை மண்ணில் கலக்கும் போது நீங்கள் ஏற்கனவே மண்ணில் கொடுத்துருக்க ஃபெர்டிலைசர் மண்ணோட நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஃபங்கிசைடாகவும் செயல்படுது. இதை பெரிய மரங்களுக்கு கொடுக்கறதா இருந்தால் நீங்கள் 5 ml அளவு கூட நீங்கள் கொடுத்துக்கலாம், ஜாகரியோடு சேர்த்துதா இருந்தால். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.